ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஓஹோ பிக் பாஸ் ரைட்டு, அப்போ கமருதனுக்கும் பாரதிக்கும் ஒரு செக் வச்சுருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். லைக்கு ஹைப்பையும் இப்போ தட்டி விட்டுருங்க. இப்போ என்னென்னா ப்ரொமோன்னு வந்திருக்கு. அதில் வந்து ரம்யா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஏன் போட்டாங்க, ஏன் தனியாக வந்து ரம்யா போயிருக்காங்க, உங்களுக்குலாம் டவுட் வரும். எனக்கு அந்த டவுட் இருக்குது. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் சரியான ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 பேர் தான் தூக்கி உள்ளே போடுவாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில். ஏன் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஒருத்தரை போட்டிருக்காங்க? ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 2 பேர் வந்து கேஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்காகவே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் என்ன கொடுத்துருக்காரு, மைக்கு மறைச்சி பேசுகிறீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டு, அதனால் வீட்டில் இருக்கிற முட்டை, பால், தேநீர், அப்புறம் காஃபி எல்லாவற்றையும் நாங்கள் பிடுங்கி விட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டவங்க எல்லோரும் செம்மகானில். உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி இல்லை? நீங்களாம் மனுஷங்களோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்களாம் மனுஷங்களான்னு அவங்க கேட்குறாங்க. மக்களே நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். அதாவது கேம் உங்களுக்குலாம் விளையாட தெரியுதா? இன்னும் வேறு என்ன இருக்குது, வன்மத்தை கொட்டு. அதில் வந்து நைட்லாம் தூங்கவே இல்லை. விஜய் பார்வதியும் கம்முறதுலாம் நொந்துப்பட்டவர். ஆனால் விக்ரம் என்ன சொல்கிற பாருங்க, நைட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிப்பேன். விஜய் பார்வதி பார்த்து கற்றுக்கையா, என்ன அடி அடித்தாலும் தாங்குறாயா, ஃபயராக வராயான்னு. ஐயோ, நீங்கள் வந்துட்டு அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஃபயராக வர்றதுக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பொண்ணு ஃபயராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து கூட இருக்கிற சுபிக்ஷா வேணாலும் மண்டை கழுவிட்டு இருப்பேன். இப்போ வந்து புதுசாக வந்து கனி அவங்களாம் மண்டை கழுவிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னை சுற்றி வந்துட்டு விக்ரமுக்கு என்னை சுற்றி வந்துட்டு கனி இருக்காக, எஃப்ஜே இருக்காக, சபரி இருக்காக, எனக்கு என்ன பிரச்சனையே இல்லை. செம்மையாக இருக்குல்ல? ஸோ இப்போ இந்த டீம் வந்துட்டு முதல் அன்புக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாக ஆகிடுச்சு. இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சரி, அந்த ஒரு இதுலையாவது யாரை தாக்குறாங்க பார்த்தா, அந்த அன்புகாங் ஃபுல்லாக வந்துட்டு ரம்யாவை தாக்குறாங்க, ஆதிரியை தாக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதிரை இப்போ அதில் ஒரு ஐக்கியமாயிட்டாங்களே, ரம்யா வெளியே வந்துட்டாங்களே, அதனால். ஆனால் ஆக மொத்தத்தில் என்னுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரை, ரம்யா, சுபிக்ஷா 3 பேருமே ஒன்றுமே இல்லை. அதை சுபிக்ஷாவே அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க? விக்ரம் கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. அப்போது விக்ரம் என்ன பண்ணிக்கணும், நியாயமாக நேர்மையாக நீதியாக இருக்கிற ஒருத்தர் அப்படி தானே பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்டே இல்லை, அதனால் பண்ணலை. இப்போ பிக் பாஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இன்னொருத்தர் யார்? எனக்கு தெரிஞ்ச அது இன்னொருத்தர் இருந்து கமருதீன், விஜய் பார்வதி, இவங்க 2 பேரில் ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், போட போகிறாரு குண்டை. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறேன். ஏன்னா இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி தான் கண்டென்ட் மெட்டீரியல் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் கமருதீன் நல்லா ஃபீல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது இதில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்களை யாரை செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நேற்றே வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே பேசுனதை நம்ம பார்த்துருப்போம். கமருதீன் நான் உங்களை சொல்லலை, நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, இந்த பார்வை நான் ஒழுங்காக பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு அமித்தே சொல்லிட்டார். இப்போது ஒருத்தவங்க வார்த்தையிலேருந்து சபையில் சொல்லும்போது 10 பேருக்கும் வந்துட்டு அது கன்வே ஆகும். 10 பேர் அதை தான் 10 பேரில் 10 பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் 5 பேர் நம்பிடுவாங்க. ஓ, இப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்குன்னு. இப்போ குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு 10 பேர் முன்னாடி விக்ரம் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் திட்டிட்டு போயிருக்காரு விக்ரம். அதை வந்து வினோத் சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி சொல்கிறாரு. அப்போ அந்த 10 பேரில் மினிமம் ஒரு 7 பேர் 8 பேர் அதுவும் அன்புக்காக தான் இருந்தாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இவங்க குற்ற உணர்ச்சி இல்லாமல் தான் இருக்காங்க தான் நினைப்பாங்க. டக்குன்னு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயந்துட்டேன், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யார் வந்துட்டு தட்டி கேட்கணும், விஜய் சேதுபதி அவர்கள். அப்போ தட்டி கேட்டால் தான் ஒரு பயம் வரும். ஆனால் பயம் வர மாதிரி எங்கேயும் இல்லையே. சரி, இப்போ பிக் பாஸ் வந்துட்டு எப்படியோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செம்ம ட்விஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு விஜய் பார்வதியா கமருதீனா நீங்களே சொல்லுங்கள். அதில் ஒருத்தர் தூக்கி உள்ளே அடைக்கணும்னு சொல்ல போகிறாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு ரம்யா போட்டாங்களே, இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அன்பு கேங் ஃபுல்லாக ஆப்போசிட்டு விஜய் பார்வதிக்கு. அரோராவும் அவங்க தான், அரோரா கமருதீனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து விஜய் பார்வதி சிறையில் அடைக்க போகிறாங்க. 2வது ஆளாக கமருதீன் வந்து ஃப்ரீயாக போகிறார். அப்புறம் கமருதீன் ஃபீல் பண்ண போகிறார். இதுதான் நடக்க போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? வேறு என்ன இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி சப்போஸ் ட்விஸ்ட்டு வச்சாருன்னா கண்டிப்பாக அதை நடக்க போகுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் விஜய் பார்வதி நல்லா மாட்டிட்டாங்க. ஆனால் எனக்கு அதில் இந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்த நைட்டு என்ன தெரியுமா, அமித் சொல்கிறாரு, நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற, எல்லோரும் முன்னாடியும் வேலை செய்யாமல் நடிச்சு காமி, நைட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் நீ பாட்டு வேலை செய்ய, அது எப்படி தெரியுன்றாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒருத்தங்க, பாரு இங்கே இருக்கிறவங்களாம் நான் வேலை செய்யலை, உனக்காகவும் நான் வேலை செய்யலை, எனக்கு உறுத்துது, அதனால் நான் வேலை செய்கிறேன். நான் பிக் பாஸ்க்காகவும் அந்த கேமராக்காவோட இல்லை, பிக் பாஸ்க்காக மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்ககிட்டலாம் நடித்து என் பேர் வாங்கணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நடித்து பேர் வாங்கி என்ன பிரயோஜனம்? மக்கள்கிட்ட வாங்கணுங்க, அதானே மெயின். மக்கள்கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க.
சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.